வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 5 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். நம்மளை சுற்றி நடக்கிற ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் என்னன்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஐ பிளேஸ்ட் எ கியூப் ஆஃப் ஐஸ் ஹியர் half an hour ago. It has now became water. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பிஃபோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் வச்சுருக்காங்க. இப்போ அது வந்து என்னவா மாறி இருக்குன்னா வாட்டராக வந்து மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. A bud that I saw yesterday on this rose plant has became a flower today. நேற்று அவங்க பட்டாக பார்த்த ஒரு ஃப்ளவர் வந்துட்டு இன்றைக்கி அவங்க ஃப்ளவரை பார்க்குறத நேற்று அவங்க என்னவா பார்த்துருக்காங்கன்னா பட்டாக வந்து பார்த்துருக்காங்க. மொட்டாக இருந்தது, இன்றைக்கி அந்த பிளான்ட்டில் பூவாக வந்து மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. A bottle containing cold water is not cold anymore. அந்த பாட்டிலில் வந்து கோல்டு வாட்டர் இருந்திருக்கு, அது ரொம்ப நேரத்துக்கு வந்து கோல்டாக இல்லை, இப்போ வந்து அது கோல்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. Yesterday I saw some brown spot on a banana, but today it has more brown spots and a strong smell. நேற்று வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ப்ரௌன் ஸ்பாட் இருந்த பனானாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஸ்பாட்ஸ் வந்துருக்கு, அதே மாதிரி அதோடைய ஸ்மெல்லும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. These students are describing some changes. What kind of changes are they are talking about? இங்கே வந்து இருக்க சில்ட்ரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து பார்த்துருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸாக கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டி 5.1. Let us think and reflect. You might have observed various changes happening around you. நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். Some of them are listed in table 5.1. You may notice that something is changes in each case. Take a moment and reflect on the changes in each case. Record your observation in table 5.1. ஸோ இங்கே இருக்கிற சேஞ்ச் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து டேபிள் 5.1ல் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மெல்ட்டிங் ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகும்போது நமக்கு என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிட்லேருந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து சேஞ்சஸ் இன் த ஸ்டேட், அதோடைய ஸ்டேட் வந்து மாறி இருக்கு, சாலிட் டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சாப்பிங் வெஜிடபிள்ஸ் அது என்னவா மாறி இருக்குன்னா சைஸ் அண்ட் ஷேப் சேஞ்சஸ், அதோடைய சைஸும் தென் ஷேப்பும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாய்லிங் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்டேட்டு சேம், வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டேட்டு தான் அகைன் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மேக்கிங் பாப்கார்ன் ஃப்ரம் கார்ன்லேருந்து பாப்கார்ன் ஆகும்போது அதோடைய சைஸ், ஷேப், தென் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெக்ஸ்சர், ஸ்மெல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஷேப், டெக்ஸ்சர், ஸ்மெல் இதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பாப்கார்னில் இருக்கும். பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் ஆடட் டு வாட்டர். பீட்ரூட்டோடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து வாட்டரில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் நடக்கும். கலர் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், கட்டிங் ஏ பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து கட்டிங் ஏ பீஸ் ஆஃப் பேப்பரை கட் பண்ணும்போது அதோடைய ஷேப் அண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோடைய சைஸ் அண்ட் ஷேப் சேஞ்ச் ஆகும். பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பர்னிங் உட்டை வந்து பர்ன் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரி சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டெக்ஸ்சர், அதோடைய உட்டாக இருந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆஷாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டெக்ஸ்சராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ட்ரையிங் வெட் கிளாத்தை வந்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதோடைய வாட்டருடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். வாட்டர் லிக்விடாக இருந்தது வந்து எவாப்ரேஷன் ஆகிருக்கும், அதாவது ஸ்டேட் சேஞ்ச். இங்கே வந்து வாட்டருடைய ஸ்டேட் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். மேக்கிங் ஸ்மால் பால் ஆஃப் டவ், அதாவது டோவை வந்து மாவை வந்து ஸ்மால் பாலாக எடுத்து அதை வந்து ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய சைஸ் அண்ட் ஷேப் வந்து மாறி இருக்கும். சைஸ் அண்ட் ஷேப் சேஞ்ச். இங்கே ரோல் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஷேப் அண்ட் சைஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சால் அதையும் நீங்கள் இங்கே வந்து எழுதலாம். You might have noticed that these changes could be in the size, shape, smell and other property of the substance or object. இப்போ நம்ம பார்த்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சைஸு, ஷேப்பு, ஸ்மெல்லு, தென் அதர் ப்ராப்பர்ட்டி, அந்த டெக்ஸ்சர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல,
அப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய சைஸ் ஷேப் இதெல்லாம் தான் மாறினதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். கேன் யூ திங்க் ஆஃப் சம் அதர் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் இன் யுவர் சரௌண்டிங்ஸ்? நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் வேறு மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறத நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. மேக் எ லிஸ்ட் ஆஃப் தோஸ் சேஞ்சஸ் டூ. அந்த சேஞ்சஸையும் வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுக்கலாம். We observe the changes occurring around us with the help of our sense of sight, smell, touch, hearing and taste. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம எதை மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன், அதாவது நம்மளுடைய சைட்னா பார்வை பார்க்கறது மூலமாகவோ, ஸ்மெல் பண்ணுறது மூலமாகவோ, அதை டச் பண்ணும்போது ஹியர் சவுண்டு வந்து கேட்குறது மூலமாகவோ, இல்லைன்னா வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது மூலமாகவோ அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். கேன் வி அரேஞ்ச் திஸ் சேஞ்சஸ் இன்டு கேட்டகரி? இந்த சேஞ்சஸை வந்து கேட்டகரியாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. A substance may change in appearance but remain the same. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அப்பியரன்ஸில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் அது சேம் அதே பொருளாக தான் வந்து இருக்குன்னு சொல். ஆக்டிவிட்டி 5.2 let us create and discuss creating some object with paper. பேப்பரை வச்சு நம்ம போட்டு, ஃப்ளவர்ஸு, பேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து செய்வோம். Take a few sheets of paper and fold them to create a new object. Do you get the same paper back into unfold this object? இந்த பேப்பரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அதில் செய்கிறோம். திரும்ப அதை வந்துட்டு அதே பேப்பராக வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணும் போது நமக்கு வந்து சேம் பேப்பராகவே கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிளேயிங் வித் த பலூன். டேக்கிங் ஏ பலூன் அண்ட் இன்ஃப்ளேன் இட். நவ் லூஸ் த grip and then air escape. இப்போ நல்லா ஒரு பலூன் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஊதிட்டு அதை ஏரை வந்து ரிலீஸ் பண்ணும். கிரிப்பை கையில் இருக்க கிரிப்பை வச்சு கிரிப்பை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், அதில் இருக்க ஏர்லாம் எஸ்கேப் ஆகிட்டு வெளில போயிடும். டூ யூ கெட் த அன்இன்ஃப்ளேட்டட் பலூன் பேக்? திரும்ப வந்து நமக்கு ஊதாத பலூன் வந்து கிடச்சிரும். டேக் அனதர் பலூன், இன்ஃப்ளேட்டட் இட் அண்ட் கிரிப் ஓப்பனிங் த டைட்லி. அதோட கிரிப் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நவ் பிரிக் இட் வித் எ பின் வச்சு குத்த சொல்கிறாங்க. காஷன், பி கேர்ஃபுல் வைல் யூஸிங் த பின். வாட் ஹேப்பன்? வில் யூ பி ஏபிள் டு கெட் அன்ஃப்ளேட்டட் பலூன் பேக்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஊதிட்டு அது நல்லா கிரிப்பை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின் வச்சு ப்ரிக் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ரிக் பண்ணால் நமக்கு வந்து திரும்ப அந்த பலூன் ஏர் ரிலீஸ் ஆகிட்டு பழைய மாதிரியே கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா அது வந்து ஃபுல்லாக டேர் ஆகிடும். க்ரஷிங் எ பீஸ் ஆஃப் சாக். க்ரஷ் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் சாக் இன்டு பவுடர். சாக்கை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பவுடராக வந்து மாற்ற சொல்கிறாங்க. கேன் யூ கெட் த சாக் பீஸ் பேக் ஃப்ரம் த பவுடர்? இந்த பவுடர்லேருந்து திரும்ப சாக் பீஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் தேர் எனி சிமிலாரிட்டி இந்த சேஞ்சஸ் லிஸ்டட் ஏ, பி அண்ட் சி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம், அதை வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு அன்ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு நமக்கு திரும்ப அதே மாதிரி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. பலூன் இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு திரும்ப ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பலூனில் வந்து ப்ரிக் பண்ணி பார்க்குறோம், இது பியில் இருக்குது. தென் க்ரஷிங் த சாக் பீஸ். ஸோ இந்த மூணுத்துலேயும் வந்து நீங்கள் என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. டியூரிங் ஆல் திஸ் சேஞ்சஸ் மெட்டீரியல் சச்சஸ் த பேப்பர், rubber sheet of the balloon and chalk remain the same through their appearance. இப்போ இது எல்லாத்தோடைய சைஸ் அண்ட் ஷேப் தான் மாறி இருக்கு. may have been changed. You must also recall from grade 6 science textbook curiosity that water can exist in different state and can change from one state to another. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும், திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் மெல்ட் ஆச்சுன்னா லிக்விட் ஆகும், பாயில் பண்ணும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேப்பராக வந்து மாறும். இந்த சைக்கிள்ஸ் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸும் வந்துட்டு திரும்ப வந்து கொண்டு வரலாம். In all this case, although we observe the changes in the appearance, no new substance are formed. இப்போ வந்து இதோடைய அப்பியரன்ஸ் தான் வந்து மாறி இருக்குது. பேப்பர் வந்து ஒரு பேர்டாவோ இல்லை ஃப்ளவராகவோ வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்துட்டு நல்லா பெருசாக ஊதி அதோடைய ஷேப் வந்து மாறி இருக்குது. தென் சாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்காக இருக்கிறது பவுடராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதோடைய சைஸ், ஷேப் அந்த ஸ்டேட்டில் தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்னா ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி like shape, size and state of the substance change are called physical changes. Let us explore different type of changes. 5.2 a substance may change in the appearance not remain the same. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அப்பியரன்ஸில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் அந்த பொருள் வந்து அப்படியே வந்து இருக்காது. ஸோ அது என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 5.3 let us explore. Take 2 glass tumbler, a small transparent bottle, make them A and B.
இப்போ வந்து 2 கிளாஸ் டம்ளர் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஏனோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பீனோ சொல்லி மார்க் பண்ணுறோம். Fill 1/4 of the glass tumbler with tap water and 1/4 of the glass tumbler with the lime water. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் வாட்டரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைம் வாட்டர், அதாவது சுண்ணாம்பு தண்ணி, அதையும் வந்து எடுத்துக்கிறோம். Now blow air into the glass tumbler at one at a time using the separate straw and observe them. ரெண்டுத்துலேயும் வந்து ஸ்ட்ராவை வச்சுட்டு ஒரே நேரத்தில் 2 பேரை வச்சு ஊத வைக்கணும். நல்லா வந்து ஏர் வந்து ப்ளோ பண்ண வைக்கிறாங்க. Caution, do not suck the water or lime water while doing this. இதில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜஸ்ட் ப்ளோ மட்டும் தான் பண்ணணும், உள்ளே சக் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டம்ளரில் என்ன வச்சுருக்காங்கன்னா இங்கே வந்துட்டு டேப் வாட்டர் வச்சு அதில் ஸ்ட்ரா வச்சு ஊதுறாங்க. செகண்ட் டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா லைம் வாட்டர் சுண்ணாம்பு தண்ணி வச்சு அதில் வந்து ஏரை வந்து ப்ளோ பண்ணுறாங்க. Do you notice any changes? In a glass tumbler A, blowing air into water create the bubble only. இப்போ ஏ டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பபிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த அப்பியரன்ஸ் ஆஃப் த வாட்டர். அந்த வாட்டரோடைய அப்பியரன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. தட் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிளாஸ் டம்ளர் பி, blowing air into lime water create the bubbles and turn the lime water milky. இப்போ செகண்ட் கிளாஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பபிள்ஸும் வந்துருக்கு, சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கலர் வந்து மில்கி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. If we leave it for some time, the substance settle at the bottom of the glass tumbler indicate something new has formed. Such changes in which one or more new substance are formed is called chemical changes. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா பாட்டத்தில் வந்துட்டு ஒயிட் கலராக வந்து க்ளவுடியாக வந்து செட்டில் ஆகிருக்கு. அது வந்து சாலிபிளாக இருந்த கால்சியம் வந்து என்ன ஆச்சுன்னா கால்சியம் கார்பனேட் இன்சாலிபிளாக மாறிட்டு ஒயிட் கலர் பவுடராக வந்து செட்டில் ஆகிருக்கு. இதுதான் வந்து இங்கே நியூ சப்ஸ்டன்ஸ். கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கால்சியம் கார்பனேட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சேஞ்சை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ த ப்ராசஸ் இட் கால்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ப்ராசஸ் மூலமாக அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபிசிக்கல் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸில் அதாவது வந்துட்டு நியூவாக எந்த சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகாது. அதோடைய சைஸ், ஷேப் அண்ட் அப்பியரன்ஸில் மட்டும்தான் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குமே தவிர நியூ சப்ஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ இங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து எடுத்துக்கிட்டா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ப்ராசஸில் ஃபார்ம் ஆச்சுனாலே அது என்னென்னா கெமிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லி சொல்லுவோம். இன் திஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஏர் யூ பிரீத் அவுட் react with the lime water and form a new white color substance, calcium carbonate. It is the insoluble in water. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளோ பண்ண ஏரில் என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லைம் வாட்டரோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு கால்சியம் கார்பனேட் CaCO3ன்ற கால்சியம் கார்பனேட் இன்சாலிபிள் இன் வாட்டர். இது வந்து வாட்டரில் வந்து கரையாது, இன்சாலிபிள்லாம் அதோட ஈஸியாக மிக்ஸ் ஆகாத ஒரு சப்ஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பாட்டிலில் வந்து மில்கி கலரில் அந்த லிக்விட் வந்து மில்கி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அலாங் வித் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆல்சோ ஃபார்ம்டு. இதோட சேர்ந்து என்ன இருக்குன்னா சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. திஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ சப்ஸ்டன்ஸ் இண்டிகேட் த கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி நியூ சப்ஸ்டன்ஸ் கால்சியம் கார்பனேட் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லி தெரியுது. தி கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் திஸ் சேஞ்ச் கேன் பி ரெப்ரசன்ட் இன் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன். இது ஒரு சின்ன கெமிக்கல் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம வந்து சொல்லலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு டு ப்ரொடியூஸ் கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா லைம் வாட்டர். நம்ம ப்ளோ பண்ணுற ஏரில் என்ன இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அது வந்து இன்சாலிபிளாக வந்து மாறிடும். வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகாமல் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். The turning of the lime water milky white is also used as the test for carbon dioxide. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். Let us explore with this another activity using some substance from our kitchen. இது கிச்சன்லேருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து பண்ணலாம். Activity 5.4. Let us experiment. Take a teaspoon of vinegar or lemon juice in a test tube. ஒரு ஸ்பூன் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வினிகரோ இல்லைனா லெமன் ஜூஸோ வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆட் ஏ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை வந்து அதில் ஆட் பண்ணுறோம், ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணுறோம். பேக்கிங் சோடா என்னென்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். வாட் டு யூ அப்சர்வ்? என்ன வந்து அப்சர்வ் பண்ணுவோம்? யூ வுட் ஹியர் த ஃபிஸ்ஸிங்ஸ் பப்ளிங் சவுண்ட் அண்ட் see the glass bubbles forming. இப்போ வந்து அதில்
இந்த லைம் வாட்டர் இல்லைனா வினிகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணும்போது சின்ன சின்னதாக வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஃபிஸ்ஸிங் சவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. பாஸ் திஸ் கேஸ் த்ரூ த ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு லைம் வாட்டர் kept in the another test tube as shown in the figure 5.3. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லைம் வாட்டரோ இல்லைனா வினிகரோ வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ஃபிஸ்ஸிங் சவுண்டோட கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, பபிள்ஸ் வந்து வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குன்னா லைம் வாட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாஸ் திஸ் கேஸ் through freshly prepared lime water kept in another test tube as shown in figure 5.3a. What do you observe? The lime water turns milky. What do you infer about the gas formed by mixing vinegar and baking soda? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் டியூப்பில் லைம் வாட்டர் வச்சுருக்கோம். இப்போ இந்த கேஸ் போனதுக்கப்புறம் அந்த வாட்டர் எப்படி லைம் வாட்டர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மில்கியாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வினிகரும் பேக்கிங் சோடாவும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபிஸ்ஸிங் சவுண்டோட கேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்ல. ஸோ அது என்ன கேஸ்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ்ன்றதை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. திஸ் இண்டிகேட் தட் த கேஸ் ஃபார்ம்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு அந்த ஃபிஸ்ஸிங் சவுண்டில் ஃபார்ம் ஆன கேஸ் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. திஸ் ஆக்டிவிட்டி கேன் ஆல்சோ பி பெர்ஃபார்ம்ட் யூசிங் 2 small used bottle instead of test tube and a flexible straw as shown in the figure 5.3b. இப்போ நம்ம இந்த டெஸ்ட் டியூபுக்கு பதிலாக 2 யூஸ் பண்ண பாட்டில் கூட வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாட்டிலில் வந்து வினிகர் இல்லைனா லைம் வாட்டர் வச்சுட்டு அதில் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரா வந்து இன்னொரு பாட்டிலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டிலில் நம்ம என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைம் வாட்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெமன் ஜூஸ் ஆர் வினிகரோட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது ஃபிஸ்ஸிங் சவுண்டோட கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லைம் வாட்டர் சுண்ணாம்பு தண்ணி வந்துட்டு மில்கி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கேஸ் என்னன்றது நமக்கு இண்டிகேட் பண்ணோன்னா அந்த கேஸ் என்ன கேஸ்னால் கார்பன் டை ஆக்சைடுன்றதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். Since a new substance carbon dioxide is formed in this reaction, we say that the chemical change has occurred here as well. It can be represented as இப்போ இதில் வந்து நியூ சப்ஸ்டன்ஸாக கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்றதை இந்த கெமிக்கல் சேஞ்ச் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் அதர் சப்ஸ்டன்ஸ். இப்போ வினிகரும் பேக்கிங் சோடாவும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, கூடவே வந்து அதர் சப்ஸ்டன்ஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரிப்பீட் த அபவ் ஆக்டிவிட்டி யூசிங் பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர். டு யூ அப்சர்வ் எனி பபிள் ஃபார்மேஷன்? இஸ் திஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச்? இந்த ரியாக்ஷன் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதா, ஃபிசிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சான்னு சொல்லி நம்மளை வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள். 5.3 some other process involving chemical change. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் which you studied in the chapter the world of metal and non-metal. இதை வந்து லாஸ்ட் லெசன்லேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். a new brown colored substance called rust. அயன் மேலே இருக்க ஒரு ப்ரௌன் கலர் டெபாசிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரஸ்ட், துருப்பிடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். thus rusting is also chemical change. இந்த ரஸ்டிங்கும் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் சொல்கிறாங்க. ஏன்னா because it involved the formation of new substance iron oxide. இப்போ வந்து அயன் வந்து என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் ஏரோட ஆக்சிஜன், அதாவது வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் த அயன் ஆக்சைடு. அயன் எஃப்இ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா வாட்டரோடவும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோடவும் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து என்ன கொடுக்குன்னா நியூ சப்ஸ்டன்ஸான அயன் ஆக்சைடை வந்து கொடுக்குது. இதனால் இதுவும் ஒரு கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஸ்ட் ஆகிறதும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் கம்பஷன். லெட் அஸ் ரீகால் த பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன். Figure 5.5 learn in the chapter world of metal and non-metal. இப்போ வந்து லாஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மெக்னீஷியம் ரிப்பனை வச்சு பேர்ன் பண்ணி அது என்னவா மாற்றணும்னா மெக்னீஷியம் ஆக்சைடு ஆஷாக வந்து மாற்றணும். ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து இங்கே ரீகால் பண்ணுவோம். யூ கேன் ப்ரிடிக்ட் இஃப் திஸ் இஸ் த ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச். இந்த சேஞ்சை நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்சாக என்னன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான். When the magnesium ribbon is burned,
மெக்னீஷியம் ரிப்பன் வந்து burn ஆகுது. A new substance, magnesium oxide, is formed so that the burning of the magnesium ribbon also involve the chemical change. We observe that the heat and light also produce along with the formation of new substance in this reaction. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் வந்துட்டு பேர்ன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியத்தோடு சேர்ந்து ஏரில் இருக்க ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் லைட்டும் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் இது ஒரு கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதோட ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. த பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன். இட் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் ஹீட் அண்ட் லைட். So இது ஒரு chemical change. The chemical reaction in this substance react with oxygen and produce heat and light. So light is called combustion. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஏரில் இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு ஹீட் அண்ட் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்பஷன் சொல்லுவோம். தென் சப்ஸ்டன்ஸ் தட் அண்டர்கோஸ் த கம்பஷன் ரியாக்ஷன் ஆர் கால்ட் கம்ப்யூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். எந்த ஒரு பொருள் வந்து கம்பஷனுக்கு அதாவது இந்த ஹீட் அண்ட் லைட் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்வோம்னா கம்ப்யூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லி சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் wood, paper, cotton, kerosene etc. ஆர் கம்ப்யூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். இந்த பொருளாக வந்து கம்ப்யூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் வெதர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் எசென்ஷியல் ஃபார் கம்பஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவையா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக செக் பண்ணலாம். Activity 5.5. Let us investigate. Place two identical candle on two separate petri dish and light them. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரி டிஷ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரே மாதிரி இருக்க 2 கேண்டிலை வச்சு லைட் வந்து பண்ணுறோம், எரிய வைக்கிறோம். கவர் ஒன் ஆஃப் திஸ் வித் எ கிளாஸ் டம்ளர் as shown in the figure 5.6. What happening to the candle flame in the two cases? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேண்டில் வந்து லைட் பண்ணி வைக்கிறோம் பெட்ரி டிஷ் மேலே வச்சுட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்கவர், எதுவும் கவர் பண்ணாமல் விடுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர் வச்சு கவர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த கேண்டில் எரிஞ்சிட்டு ரிமைனிங் இருக்க டைமில் வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து டெப்ளீஷன் ஆகிடுது, ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்க ஆக்சிஜனால் இந்த கேண்டில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. We observe the candle that was not covered continues to burn, whereas the candle was covered with glass tumbler stop burning after some time. Why does this happen? ஏன் இது வந்து மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கேண்டில் ஓப்பனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டம்ளர் வச்சு கவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இது ஏன் வந்து நடக்குது? Since the candle covered with glass tumbler does not have continuous supply of air, the flame gets extinguished. Soon the component of the air that support the combustion is oxygen. This can be confirmed by the presence of carbon dioxide in the glass tumbler inverted in the candle. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டம்ளரில் இருக்கிறது வந்துட்டு அன்கவராக இருக்கிறது என்னாகும், கண்டினியூஸாக வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அதுவே கவர் பண்ணது வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏரில் இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே போகாததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடுது, எரியறது வந்து நின்றுடுது. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏரில் இருக்க அந்த ஆக்சிஜன் வந்து அந்த கம்பஷனுக்கு எரியறதுக்கு தேவையான சப்போர்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஏரில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் இது வந்து எரியுதுன்னு சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறோன்னா ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுறோம். இதை எப்படி வந்து பண்ணோம், ஏரில் இருக்க ஆக்சிஜன் எல்லாமே எரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்வெர்டட் கிளாஸ்க்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா திஸ் கேன் பி கன்ஃபர்ம்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த கிளாஸ் டம்ளர் இன்வெர்டட் ஆன் த கேண்டில். ஹவு கேன் யூ டெஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லைம் வாட்டர் ஆட் பண்ணால் அது வந்துட்டு என்ன ஆகும்னா மில்கி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். யூ கேன் டெஸ்ட் the carbon dioxide gas by adding small amount of lime water in the petri dish. Will you notice that turn milky? This carbon dioxide was formed by the carbon from the wax and the oxygen from the air. In other words, oxygen is required for the combustion. இப்போ வந்து இந்த பெட்ரி டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லைம் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த லைம் வாட்டர் வந்து மில்கி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருந்த கார்பனும்
ஏர்லேருந்து ஆக்சிஜனும் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைம் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து மில்கி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்னிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டு கம்பஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரெக்வயர்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. Science and society. If a person cloth catch fire, what is the best way to extinguish the fire? இப்போ வந்து ஒரு பர்சனோடைய கிளாத்தில் வந்து ஃபயர் பிடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன பெஸ்ட் வழின்னு கேட்குறாங்க. Wrap a blanket or cloth around the person with cut of them supply of the air and fire get extinguished. Caution: synthetic blanket or cloths should never be used to put off a fire as this can melt and stick in the sink. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், ஒருத்தவங்களுக்கு கிளாத்தில் வந்து துணியில் வந்து நெருப்பு பிடிச்சிச்சுன்னா அவங்கள என்ன பண்ணோம், ஒரு திக்கான பிளாங்கெட்டோ இல்லை கிளாத்தோ வச்சு அந்த பர்சனை வந்து சுற்றி கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏரில் இருக்க ஆக்சிஜன் கான்டாக்ட் வந்துட்டு குறையிறதுனால அந்த ஃபயர் வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கவர் பண்ணும்போது சிந்தட்டிக் பிளாங்கெட்டோ இல்லை சிந்தட்டிக் கிளாத்தோ வந்து நம்ம வந்துட்டு அவங்க மேலே போடக்கூடாது. அது என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிட்டு அவங்க ஸ்கின்னோட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபேசினேட்டிங் ஃபேக்ட். நேச்சர் ஒண்டர்ஸ். You might have seen some insect emitting light in a garden or a field at late evening. In this insect called fireflies, and their light is produced by the chemical change. This type of light production without heat in living organisms is called bioluminescence. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் வந்துட்டு ஃபயர் ஃப்ளைஸ் வந்து பார்த்துருப்போம், மின்மினி பூச்சின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கிறதுனால அந்த லைட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹீட்டும் இல்லாமல் அது ஓனாகவே வந்து அந்த லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கிறதுனால அந்த லைட் எமிஷனை பயோலூமினசன்ஸ்னு சொல்லுவோம். In the presence of air enough for combustion. அதாவது அந்த கம்பஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் மட்டும் போதுமான்னு சொல்லி கேட்குறாங்க. We learned about that combustion substance and oxygen is necessary for combustion. Combustible substance and oxygen is necessary for combustion. We also know that the paper is combustible substance, but we can kept in the air for any length of time without catching fire. What else is needed to start combustion? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருள் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு ஃபயர் வந்து பிடிக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்பஷன் சொல்லி சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் வந்து கம்பஷன் சொல்லுவோம். அந்த பொருளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸில் வந்து வுட்டு, பேப்பர், கெரோசின் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ஃபயர் பிடிக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பேப்பர் ஆல்ரெடி நம்ம வந்து கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம். இதை வந்து ரொம்ப நேரம் ஏரில் வச்சுருந்தா என்ன ஆகும்னா ஃபயர் பிடிச்சிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. அப்போ ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். Activity 5.6. Let us investigate. Caution. Perform this activity under the supervision of your teacher or an adult. Holding a piece of paper with a pair of tongs and burn a light matchstick to it. It quickly catches fire. Do we say that we need a fire to start the burning process? இப்போ வந்து ஒரு ஹோல்டர் வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து கிளிப் பண்ணி பிடிச்சிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டிக் வச்சு அதை பர்ன் பண்ணால் என்ன ஆகும், உடனே வந்து குயிக்காக வந்து ஃபயர் வந்து பிடிச்சிக்கும். இப்போ ஃபயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், மேட்ச் ஸ்டிக் வச்சு தான் வந்து ஃபயரை ஸ்டார்ட் பண்ணோம். Take another piece of paper using magnifying glass. Focus the sun rays to make the smallest and brightest spot on the paper as shown in the figure 5.7a. Hold it for some time. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து கையில் ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கையில் மேக்னிஃபையிங் லென்ஸ் வச்சு சன் ரேஸை டார்க்காகவும் பிரைட்டாகவும் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அதாவது வந்து சன்ரைஸ் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் ஸ்மாலஸ்ட் ஏரியாலையும் அது வந்து பிரைட் ஸ்பாட் வர மாதிரி வந்து மேக்னிஃபையிங் லென்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது அப்படியே வந்து ரொம்ப நேரம் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். We observe that the paper start emitting smoke and then catches fire. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட் சன்லைட்டாக இருந்தால் சீக்கிரமாகவே கொஞ்சம் ஒரு 5 to 7 minutes அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சுட்டு அந்த பேப்பர் வந்து ஃபயர் வந்து பிடிச்சிக்கும்.
எரிய ஆரம்பிச்சிடும். thus we find that the substance can burn even without fire. இங்கே வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம எந்த ஒரு ஃபயர் பண்ணுறதுக்கான பொருளையும் வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த சன் ரேஸை வச்சு நம்ம வந்துட்டு மேக்னிஃபைங் லென்ஸ் மூலமாக அந்த சன் ரேஸை பாஸ் பண்ணி அந்த பேப்பரை வந்து ஃபயர் பண்ண வச்சுருக்கோம். இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் சொல்லி கேட்குறாங்க. ஃபோக்கஸிங் சன்ரைஸ் ஆன் த பேப்பர் ஹீட் இட். அந்த மாதிரி சன்ரைஸை ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர் ஆஃப் த பேப்பர் இன்க்ரீஸ் வித் டைம். கொஞ்சம் நேரத்தில் என்னாகும், அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அந்த பேப்பரோடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் த பேப்பர் கெட்ஸ் ஸோ ஹாட் தட் இட் ஸ்டார்ட் பர்னிங். ரொம்ப சூடு ஜாஸ்தி ஆகிட்டு என்னாகும், அது வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். This minimum temperature at which a substance catch fire is called ignition temperature. Since the temperature of the light matchsticks was already higher than the ignition temperature of the paper, it catch fire almost immediately. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டிக் வச்சு பற்ற வைக்கும் போது அதோடைய இக்னிஷியஸ் டெம்பரேச்சர், அந்த நெருப்பு எரியறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து உடனடியாக கிடைக்கிறதுனால சடனாக வந்து நெருப்பு பிடிக்குது. அதுவே வந்து இந்த மாதிரி மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு சன்ரைஸை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது தீப்பற்றுறதுக்கான தேவையான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ we can conclude that for the combustion process to occur there are 3 requirements. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு அந்த கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ், அந்த ஃபியூவல் மட்டும் போதுமா? இல்லை, கண்டிப்பாக அதோட என்ன பண்ணோம், ஆக்சிஜன் வச்ச ஆக்சிஜனில் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் பேப்பரை வச்சு காமிச்சோன்னா என்னாகும், தானாக எரியுமானா எரியாது. அதுக்கு வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன தேவை, ஹீட் வந்து தேவை. இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு கம்பஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை, எரியக்கூடிய ஃபியூவல் வந்து தேவை, ஏரில் இருக்க ஆக்சிஜனும் தேவை, தென் ஹீட்டு, அது தீப்பற்றுறதுக்கு தேவையான ஹீட்டும் வந்து கண்டிப்பாக தேவை. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் தான் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லி சொல்வோம். ஸோ கம்பியூஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் இஸ்